2026 IPL தொடரின் முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோதி வருகின்றன. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வீரர்கள் அனைவரும் தங்கள் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடுவது ரசிகர்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்குப் பின்னால் ஒரு சோகமான வரலாற்று பின்னணி இருக்கிறது. கடந்த 2025 ஆண்டு IPL தொடரில் 18 ஆண்டுகால காத்திருப்புக்குப் பிறகு ஆர்சிபி அணி தனது முதல் கோப்பையை வென்று சாதனை படைத்தது. இந்த வரலாற்று வெற்றியைத் தொடர்ந்து பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பிரம்மாண்டமான வெற்றி கொண்டாட்டங்கள் மற்றும் ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது மைதானத்தின் நுழைவு வாயில் அருகே ஏற்பட்ட பயங்கர கூட்ட நெரிசலில் சிக்கி 11 ரசிகர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்தச் சோகமான சம்பவத்தில் உயிரிழந்த அந்த 11 ரசிகர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவே இந்த சீசனின் முதல் போட்டியில் ஆர்சிபி வீரர்கள் கருப்பு பட்டை அணிந்து விளையாடுகின்றனர். அது மட்டுமின்றி போட்டிக்கு முன்னதாக நடைபெற்ற பயிற்சியின் போது ஆர்சிபி வீரர்கள் அனைவரும் 11 என்ற எண் கொண்ட ஜெர்சியை அணிந்து பயிற்சியில் ஈடுபட்டனர். மேலும் மைதானத்தில் அந்த 11 ரசிகர்களின் நினைவாக 11 இருக்கைகள் காலியாக வைக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவு பலகை ஒன்றும் மைதானத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக கடந்த ஒரு ஆண்டாக சின்னசாமி மைதானத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் மகளிர் உலகக் கோப்பை மற்றும் ஆடவர் உலகக் கோப்பை போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை பெங்களூரு இழந்தது. தற்போது மைதானத்தில் பல்வேறு பாதுகாப்பு மாற்றங்கள் மற்றும் மேம்பாட்டுப் பணிகளுக்குப் பிறகே IPL போட்டிகளை நடத்த அனுமதி கிடைத்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களால் இந்த சீசனில் ஆர்சிபி அணி தனது 5 சொந்த மைதான போட்டிகளை மட்டுமே பெங்களூருவில் விளையாடுகிறது. மீதமுள்ள 2 போட்டிகள் ராய்ப்பூரில் நடைபெறவுள்ளன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான முதல் போட்டியில் டாஸ் வென்ற ஆர்சிபி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஈஷான் கிஷன் தலைமையிலான சன்ரைசர்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற 2026 IPL தொடரின் முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி களமிறங்கியதன் மூலம் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். விராட் கோலி IPL தொடர் தொடங்கப்பட்ட 2008 ஆண்டு முதல் தற்போது 2026 ஆண்டு வரை நடைபெற்றுள்ள அனைத்து 19 சீசன்களிலும் விளையாடிய உலகின் முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 2008 ஏப்ரல் 18 அன்று இதே சின்னசாமி மைதானத்தில் கொல்கத்தா அணிக்கு எதிராக தனது முதல் IPL போட்டியில் விளையாடிய கோலி இன்று வரை 19 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆர்சிபி அணிக்காக மட்டுமே விளையாடி வருகிறார். IPL வரலாற்றில் ஒரே அணிக்காக இத்தனை ஆண்டுகள் விளையாடிய ஒரே வீரரும் இவர்தான். இதுவரை 267 IPL போட்டிகளில் விளையாடியுள்ள கோலி 8661 ரன்களுடன் தொடரின் அதிக ரன்கள் குவித்த வீரராக முதலிடத்தில் உள்ளார். 2016 ஆண்டு சீசனில் அவர் குவித்த 973 ரன்கள் என்பது இன்று வரை ஒரு சீசனில் ஒரு வீரர் எடுத்த அதிகபட்ச ரன்களாக உள்ளது. மேலும் 8 சதங்கள் மற்றும் 63 அரை சதங்கள் அடித்து பல்வேறு சாதனைகளை தன்வசம் வைத்துள்ளார். கடந்த 2025 ஆண்டு தனது முதல் IPL கோப்பையை வென்ற கோலி இந்த 19வது சீசனிலும் தனது அதிரடி ஆட்டத்தை தொடர்வார் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. பஞ்சாப் அணிக்கு எதிராக 1159 ரன்கள் குவித்து ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராக அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார். சின்னசாமி மைதானத்தில் மட்டும் 3202 ரன்கள் குவித்து தனது கோட்டையாக இந்த மைதானத்தை மாற்றி வைத்துள்ளார்.